வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனிய படைகள் எல்லையான ரஷ்யாவுக்குள் குர்ஸ்க் பிராந்தியத்தில் ஆழமாக முன்னேறி வருவதால் உக்ரைன் மிகப்பெரிய ரஷ்ய பதிலடிக்கு தயாராகி வருகின்றது. ரஷ்ய பதிலடி எப்படி இருக்கும் என்பது இன்னமும் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் அப்படி ஒரு பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் ரஷ்யாவுக்கு ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்குள் ஒரு படியெடுப்பை நடத்தி இப்படி பெரிய போரை தொடங்கினால் ரஷ்யா உக்ரைனுக்கு பெரிய அளவிலான பதிலடியை கொடுக்கும் என்று தெரிந்த நிலையிலும் உக்ரைன் ஏன் இப்படி ஒரு படியெடுப்பை நடத்தியது? ரஷ்யா பதிலடி கொடுத்தாலும் தமக்கு ஒரு பெரிய அனுகூலம் உள்ளதே என்பதற்கு உக்ரைன் ஒரு கணிப்பை வைத்திருக்கும். அது என்ன என்பது இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. ரஷ்யா தான் சர்வ வல்லமை வாய்ந்தது என்பதையும் தமது நாட்டுக்குள் குர்ஸ்க் பிராந்தியத்தில் தொடங்கப்பட்ட போர் தண்டிக்கப்படாமல் போகாது என்பதையும் உலகுக்கு காட்ட மிக கடுமையான பதிலடியை கொடுக்க வேண்டிய அவசியத்தை நாம் உருவாக்கியுள்ளோம் என்று பெயர் வெளியிட விரும்பாத மூத்த உக்ரைனிய பாதுகாப்பு அதிகாரி பிரிட்டிஷ் ஊடகம் தி டைம்ஸ் ஆஃப் லண்டனிடம் தெரிவித்தார். அதையே நாமும் எதிர்பார்க்கிறோம். அதை எதற்காக எதிர்பார்க்கிறோம் என்பது அது நடக்கும்போது தெரியும் என்று அந்த உக்ரைனிய அதிகாரி கூறினார். வழக்கமான உக்ரைனிய ராணுவ படைப்பிரிவுகள் கடந்த செவ்வாய்க்கிழமை நாட்டின் வடகிழக்கு சுமி பகுதியிலிருந்து குர்ஸ்குக்குள் நுழைந்ததை அடுத்து மாஸ்கோ எவ்வாறு எதிர்வினை ஆற்றக்கூடும் என்பது பற்றிய கேள்விகள் சுழன்று கொண்டிருக்கின்றன. ஏறக்குறைய 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு முழு அளவிலான போர் தொடங்கியதில் இருந்து ரஷ்யா தனது எல்லைக்கு வெளியே அகலக்கால் வைத்து உக்ரைனுக்குள் மேலதிக இடங்களை ஆக்கிரமிக்க துடித்ததால் உக்ரைனியர்கள் ரஷ்யாவுக்குள் விரைவாகவும் சுலபமாகவும் பிரதேசத்தை பெற்றனர். உக்ரைனிய முன்னேற்றத்தை மாஸ்கோ தடுத்து நிறுத்தியதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் பொதுச் செய்திகள் தொடர்ந்து கூறுகின்றன. ஆனால் நேற்று திங்கட்கிழமை ரஷ்ய அரசாங்கத்தின் அறிக்கைகள் ஆப்சிகோலோடெஸ் உட்பட கிராமங்களை சுற்றி போர் நடந்து வருவதாக குறிப்பிடுகிறது. இந்த கிராமங்கள் உக்ரைனின் எல்லையிலிருந்து 35 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளன. ஞாயிற்றுக்கிழமை உக்ரைன் படைகள் எல்லையிலிருந்து 20 கிலோமீட்டருக்கு அப்பால் நகர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன்படி ஒரே தினத்தில் உக்ரைன் படைகள் ரஷ்யாவுக்குள்ளே 10க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் ரஷ்ய ராணுவத்தின் எதிர்ப்பை கடந்து நகர்ந்துள்ளன. சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டுள்ள காணொலிகளின் காட்சிகளில் குர்ஸ்க் கிராமங்களில் உள்ள ரஷ்ய கொடிகளை உக்ரைனிய படையினர் கிழித்தறிந்ததை காட்டுகின்றன. சிலவற்றுக்கு பதிலாக உக்ரைனின் மஞ்சள் மற்றும் நீல கொடி ஏற்றப்பட்டுள்ளது. உக்ரைனிய துருப்புக்களை முறியடிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக மாஸ்கோ பல எல்லை பகுதிகளில் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையையும் தொடங்கியுள்ளதாக அறிவித்தது. இது சோவியத் கால கேஜிபியின் முதன்மையான வாரிசான உள்ளக உளவுத்துறை FSBயின் தலைமையில் நடக்கும் ஒரு நடவடிக்கை. இது போர் போன்றதல்ல, ஆயுதம் ஏந்திய குழு தாக்குதல் வகையானது. இந்த நடவடிக்கை ஒரு முழு அளவிலான ராணுவ நகர்வை நிறுத்த முடியாது. கடந்த சில நாட்களில் உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவின் மேற்கு மற்றும் வடமேற்கில் குர்ஸ்கில் முன்னேறியதை உறுதி செய்து வரைபடங்களை வெளியிட்டுள்ளது அமெரிக்க சிந்தனை குழுவான போர் ஆய்வுக்கான நிறுவனம் ISW. லண்டனை தளமாக கொண்ட சிந்தனை குழு ரூசி தமது பகுப்பாய்வில் ரஷ்ய அதிகாரிகள் கடுமையான சங்கடத்துக்கு ஆளாகி உள்ளனர். ரஷ்யாவுக்குள் பிரதேச இழப்பு மற்றும் பொதுமக்களை வெளியேற்றுவது ரஷ்யாவில் மோசமான விளைவுகளை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தும். ரஷ்ய அரசால் தங்கள் சொந்த நாட்டை தற்காத்துக் கொள்ள முடியாது என்றும் சொந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை என்பதற்கும் சான்றாக இந்த பின்னடைவு பார்க்கப்படும். ஒரே நேரத்தில் பல நாடுகளுக்கு வாய்மொழி சவால் மற்றும் அச்சுறுத்தல் விடுக்கும் ரஷ்யாவால் தமது பிரதேசம் இழக்கப்படுவதையோ தமது குடிமக்கள் இடம்பெயர வைக்கப்படுவதையோ தடுக்க முடியவில்லை என்பது உலக அளவில் ரஷ்யாவை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் என்று கூறியுள்ளது. உக்ரைன் அதிகாரிகள் எல்லை தாண்டிய உந்துதல் குறித்து கருத்து தெரிவிப்பதை பெரும்பாலும் தவிர்த்து விட்டனர். உக்ரைனின் இந்த நடவடிக்கையின் சரியான நோக்கங்கள் இருண்டதாகவே உள்ளன. இருப்பினும் இது ரஷ்யாவின் மக்களுக்கு போரின் அருகாமையின் திகிலை பெரிய அளவில் நீண்ட காலத்திற்கு ஏற்படுத்தும் என்று சிலர் ஊகித்துள்ளனர். அதாவது உக்ரைனை அடுத்த ஒரு வாரத்தில் படையெடுப்பை முடித்துக் கொண்டாலும் அவர்களால் மீண்டும் மீண்டும் எந்த நிமிடத்திலும் ரஷ்யாவுக்குள் தாக்க முடியும் என்ற அச்சம் ரஷ்ய மக்கள் மனதில் ஆழமாக விதைக்கப்படும். மக்கள் மனதில் அப்படி ஒரு அச்சம் நிரந்தரமாக இருப்பது எந்த ஒரு அரசையும் அச்சுறுத்தும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். அதே நேரத்தில் ரஷ்யாவுக்குள் நடக்கும் போர் மாஸ்கோவை கிழக்கு உக்ரைனில் உள்ள கடுமையான முன்வரிசை போர்களில் இருந்து துருப்புகளையும் இராணுவ சாதனங்களையும் ரஷ்யாவை நோக்கி இழுக்க கட்டாயப்படுத்தப்படுகிறது. பெயர் வெளியிடாத உக்ரைனிய அதிகாரி ஏஜென்ஸ் பிரான்ஸ் பிரசிடம் ரஷ்யர்களால் அவர்களின் சொந்த எல்லையை பாதுகாக்க முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்படுவதால்
உக்ரைனுக்குள் தமது நிலைகளை விரிவுபடுத்துவதும் அதிகபட்ச இழப்புகளை ஏற்படுத்துவதும் ரஷ்யாவின் நிலைமையை மேலும் சீர்குலைத்துவிடும் என்று ரஷ்யா புரிந்து கொள்ளும் என்று தெரிவித்தார். ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மரியா ஷக்கரோவா இந்த ஊடுருவல் ரஷ்ய பொதுமக்களை அச்சுறுத்தும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் இராணுவ கண்ணோட்டத்தில் இது அர்த்தமற்றது என்றும் கூறினார். ரஷ்ய ஆயுதப்படைகளின் கடுமையான பதிலடி வருவதற்கு நீண்ட காலம் எடுக்காது என்றும் டெலிகிராம் செய்தியிடல் செயலியில் வெளியிட்ட அறிக்கையில் அவர் மேலும் கூறினார். இந்த பதிலடி வெறும் 4 ஏவுகணைகளாக இருக்காது. ரஷ்யா நூற்றுக்கணக்கான குரூஸ் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசக்கூடும் என்று உக்ரைனிய அதிகாரிகள் கூறுகின்றனர். உக்ரைன் ஏற்கனவே ரஷ்யாவிலிருந்து ஒரு பெரிய அளவிலான விமான தாக்குதல்களின் சுமைகளை சுமந்துள்ளது. அதனால் அது உக்ரைனுக்கு ஒன்றும் புதிய அனுபவம் கிடையாது. ஆனால் ரஷ்யாவுக்குள் ஒரு படையெடுப்பு மற்றும் ரஷ்யாவுக்குள் நடக்கும் போர் ரஷ்யர்களுக்கு நிச்சயம் ஒரு புதிய மிரட்டல் அனுபவம். இது ரஷ்யர்களை நிதானம் இழக்க வைத்துவிடும். ஒரு போரில் அது எதிர்பாராத பல விளைவுகளை துரிதமாக ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். உக்ரைனிய அரசியல்வாதியான அலெக்சி கான்ஷரென்கோ உக்ரைனிய நகரங்கள் ஏற்கனவே பெரிய அளவிலான குண்டுவீச்சுக்கு பழக்கமாகிவிட்டதாக கூறினார். அவர் மேலும் கூறிய போது ரஷ்யா தம்மால் இயலக்கூடிய உச்ச அளவு தாக்குதல்களை நடத்திவிட்டது. அதனால் இப்போது ரஷ்யாவால் கொடுக்கப்படக்கூடிய சிறப்பு பதிலடி உக்ரைனியர்களை நிலைகுலைய செய்துவிடும் என்று நான் நினைக்கவில்லை. அதை உக்ரைனியர்கள் தாங்கிக் கொள்ள பழகிவிட்டார்கள். அதே நேரத்தில் ரஷ்ய பதிலடிகள் உக்ரைனுக்கு மேலும் மேலும் வான் பாதுகாப்பு சாதனங்களையும் ஆயுதங்களையும் விமானங்களையும் மேற்கு நாடுகளில் இருந்து பெற்றுத்தரும். அத்துடன் மேற்கு ஆயுதங்களை வைத்து ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்துவதற்குள்ள தடைகளை நீக்க வைத்துவிடும். ஆட்டத்தின் முடிவில் ரஷ்ய பதிலடி ரஷ்யாவுக்கே பாதகமாக முடியும். இதை போரின் கடந்த காலங்களில் பல தடவைகள் பார்த்து விட்டோம் என்று அவர் தெரிவித்தார். உக்ரைனில் உள்ள மற்ற தளங்களில் ரஷ்யா தனது தாக்குதல்களை சிறிது அதிகரிக்கலாம். ஆனால் ரஷ்யா உக்ரைனின் சுமை மீது தாக்குதலை தொடங்கும் அல்லது கிழக்கு முன்னணியில் உள்ள உக்ரைனிய நிலைகள் மீதான அழுத்தத்தை மேலும் அதிகரிக்க வாய்ப்பில்லை என்று அவர் கூறினார். சிவிலியன் மையங்கள் மீதான தாக்குதல்களை அதிகரிப்பதையும் உக்ரைனை கொத்துக்குண்டுகளால் தாக்குவதையும் ரஷ்யா தேர்வு செய்யக்கூடும் என்று உக்ரைன் இராணுவத்தின் முன்னாள் சிறப்பு ஆலோசகரும் உக்ரைன் அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் தற்போதைய தலைவருமான டேனியல் ரைஸ் கூறினார். அதே நேரத்தில் இந்த குண்டுகளை செலுத்தும் ரஷ்ய விமானங்கள் உக்ரைனால் இயக்கப்படும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் புதிதாக வழங்கப்பட்ட F-16 விமானங்களின் நீண்ட தூர ஏவுகணைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இப்போது உக்ரைனிடம் புதிதாக பெறப்பட்ட F-16 விமானங்களும் அவற்றில் விமானங்களிலிருந்து விமானங்களை நீண்ட தொலைவில் தாக்கக்கூடிய அமெரிக்க ஏவுகணைகளும் உள்ளன என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. இவற்றை எதிர்கொள்வதும் ரஷ்யர்களுக்கு ஒரு புதிய மற்றும் சவாலான அனுபவமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த போரில் உள்ள ஆச்சரியமே ரஷ்யாவின் பதிலடியை உக்ரைனியர்கள் எவ்வித நடுக்கமுமின்றி எதிர்கொள்ள தயாராகிறார்கள் மற்றும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் என்பதுதான்.